ஆட்டோ வேறு ஆப்போசிட்டில் நின்றுக்கிட்டு செய். இப்போ நம்ம சேலம் சிட்டிக்குள்ளே போயிட்டுருக்கோம். 33 கிலோமீட்டர் இருக்குங்க ஏற்காடு நம்ம டெஸ்டினேஷனுக்கு. இந்த மேப் நம்மளை முட்டாளாக்கிடுச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம் வாங்க. நம்ம ப்ரோ வந்து ப்ரெஷர்னால சங்கடப்படுறாங்க. எல்லா சைடுமே மழை பெஞ்சிருக்கனால தண்ணி அடித்து பட்டைகளே போய் போயிட்டுருக்கு. வெள்ளக்குட்டி பக்கத்தில் நிற்கிறான் நான் ஜம்முன்னு. இங்கே பாருங்கள் மயில பளிச்சுன்னு இருக்கான். இந்த சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லெஃப்டில் இருக்க மலை மேலே பட்டு அந்த மலையே அப்படியே மின்னுதுங்க. ஹலோ யூடிஆர் ஸ்குவாட், வெல்கம் பேக் டு இனிக்கான் ட்ராவல் ரைடர். நான் உங்கள் பிரவீன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புறேன். நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கான வீடியோவில் நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லாங் ரைடுங்க. கிட்டத்தட்ட அப் அண்ட் டவுன் சேர்த்து 500 கிலோமீட்டர் ப்ளஸ் வருது. ஒரு மொரட்டதனமான லாங் ரைடு தான் போகிறோம். எங்கே போகிறோன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம யூனிகான் ட்ராவல் ரைடர் சேனல் எப்போ 1 lakh சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுதோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம லடாக் ரைடு போகிறோங்க நம்ம யூனிகான் செல்லக்குட்டியில். ஸோ நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருமே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. ஓகே மக்களே, இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஏற்காடு தாங்க போகிறோம். நம்ம திண்டுக்கல்லேருந்து ஏற்காடு போகிறோம். வேறு லெவல் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது அந்த ரைடுக்கு. ரொம்ப நாளாக பிளான் பண்ணிகிட்டே இருந்த ஏற்காடு போகணும்னு சொல்லி என்னால் போக முடியல. பட் இன்றைக்கான நாள் அது வந்துருச்சு ஏற்காடு போகிறதுக்கு. இந்த ரைடு உண்மையிலே ரொம்ப ஃபன்னாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பெறுவீங்க. ஓகே மக்களே, நம்ம ட்ராவல் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? யூடிஆர் ஸ்குவாட் நம்ம ரைடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:38ங்க. ஒரு 8 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு. இன்னும் நம்ம வந்து 210 கிலோமீட்டர் போகணுங்க நம்ம ஏற்காட்டுக்கு. ஸோ 9:32க்கு நம்ம அங்கே போய் சேருவோம்னு சொல்லி கூகுள் மேப் சொல்லுதுங்க. மேப் போட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ரைடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அஃபீஷியலாக. ஓகே மக்களே, இருட்டாக இருக்குது இப்போ. ஸோ வந்து நம்ம விடிய அப்படியே கண்டினியூ பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து எப்பயும் போல் ஃபியூயல் போடணுங்க. ஒரு 5 லிட்டர் போட்டு வச்சுருவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பணம் எடுக்கணும். இந்த 2 வேலை முடிக்கணும். அது இப்போ நம்ம திண்டுக்கல் சைடு போயிட்டு பார்த்துக்கலான்னு பிளான். நமக்கு முன்னாடி அந்த வியூ எப்படி இருக்குது பாருங்கள். எங்கள் ஊர்லேயே அந்த வானம் நல்லா அப்படியே ஒரு மாதிரி செக்கச்சவந்த மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குங்க. வேறு லெவல் ரைடு. ஆரம்பமே நமக்கு தரமான வியூவில் இருக்குது. ஸோ இந்த ரைடு வந்து கண்டிப்பாக வேறு லெவலில் அமையும் நம்புகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பெறுவீங்க மக்களே. அதை தான் நான் அப்பயுமே சொல்லுவேன். நான் இது வந்து வியூஸ்க்காகவோ வாட்ச் ஹவர்ஸ்க்காகவெல்லாம் சொல்லலை. ஒரு 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 திருப்தியான ஒரு பேக்கேஜாக பார்த்தேன். உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா. அதுக்காக தான் சொல்கிறது. மழைலாம் பேஞ்சு நைட்லாம் அடித்து ஓஞ்சிருக்குங்க. ஸோ காலையில் நம்ம நேரத்துக்கு மழை இல்லை. ஜர்க்கின்லாம் போட்டாச்சு. நல்லா குளிர் தெரியாமல் சேஃபாக போயிட்டுருக்கேன். நல்லா பேக்கெலாம் ரெடி பண்ணி கட்டியாச்சு. ரெயின் கவர்லாம் போட்டாச்சுங்க. ஸோ நம்ம வாட்டுக்கு ஜம்முன்னு போக வேண்டியதான். இன்னொரு முக்கியமான விஷயங்க சொல்ல மறந்துட்டேன். இந்த ரைடில் நம்ம கூட ஜெஸ்வின் அப்படின்ற நம்ம ஃப்ரெண்டு வந்து நம்ம கூட ஜாயின் பண்ணுறாரு. அவர் பார்த்திங்கன்னா என்னடா வாழ்க்கை அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம கூட சேர்ந்து ரைடு பண்ண போகிறாரு. இன்றைக்கி கொலாபரேட் தான் நாங்கள் பண்ண போகிறோம். அவர் பார்த்திங்கன்னா மதுரை மேலூர். ஸோ அவர் முன்னாடியே மணப்பாறை போய் அங்கே ஸ்டே பண்ணிட்டார் அவங்க ரிலேஷன் வீட்டில். ஸோ மணப்பாறையிலேருந்து நேராக நாமக்கல் வந்துடுவார். நானும் இப்போ வந்து நாமக்கல் போயிடுவேன். அங்கே தான் எங்களுக்கு மீட்டிங் பாயிண்ட்டு. அங்கே வந்து நாமக்கல் ஒரு 8 மணி மேலே போயிடுவோம். ஸோ அங்கே பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பைபாஸ் ஏற போகிறோங்க. இந்த பைபாஸ் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி டு காஷ்மீர் போகிற பைபாஸ் தாங்க. பைபாஸ் ஏரியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம அடுத்த பிளான் பெட்ரோல் தாங்க போடணும். ஈக்கும் கீழே வந்துருச்சு. அதனால தான் கொஞ்சம் மெதுவாக போயிட்டுருக்கேன். 60 to 70. பெட்ரோல் ரீஃபியூயல் பண்ணிட்டோம்னா ஜம்முன்னு அடித்து பறந்துடலாங்க. இந்த இடத்துல ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குங்க, நல்லாயிருக்கும், பாரத். ஸோ அங்கே தான் இப்போ நான் வந்து பெட்ரோல் போட போகிறேன். இன்னும் பெட்ரோல் பங்கே இருட்டாக இருக்குது. போடுறாங்களான்னு தெரியலையே. எல்லா பெட்ரோல் பங்கும் லைட் எரியுமே. இங்கே இருட்டாக இருக்குது. ஆள் இருக்காங்களா? ஆள் யாரும் இல்லையா? காலையிலே பெட்ரோல் பங்கில் ஆள் இல்லை. ஆள் உள்ளே இருக்கார். பெட்ரோல் போட சொல்லிடுவோம். பெட்ரோல் போடணும். 5 நிமிஷம் ஆகுமா? ஏனே அப்படியா? சரி, பக்கத்தில் வேறு எங்கே இருக்குது? கொஞ்சம் பைபாஸில் இருக்கா? சரி, ஓகே. மோட்ரு இப்போ தான் ஓட்டியிருக்காங்களாங்க. எடுத்தவொடனே என்ன சொதப்புது. இன்னும் எவ்வளோ தூரம் வேறு நம்ம செல்லக்குட்டி போகும் தெரியல. ஈக்கு கீழே வந்துருச்சுங்க முள். சரி, எந்த பெட்ரோல் பங்க் இருந்தாலும் நெக்ஸ்ட்டு வர பெட்ரோல் பங்கில் போட்டுடலாம். மெதுவாகவே போவோம். ஒரு வழியாக கொஞ்சம் தூரம் கழிச்சு பெட்ரோல் பங்க் கண்டுபிடிச்சாச்சுங்க. ஒரு 3 கிலோமீட்டர் வந்திருப்பேன். ஆனால் ஃபுல்லாக ஈக்கு கீழே வந்துருச்சு. இதனால் வரையும் நம்ம செல்லக்குட்டி எங்கேயும் நம்மளை நிப்பாட்டினதில்லை. இனியும் நிப்பாட்டாது. பார்க்கலாம் எங்கே பெட்ரோல் போடுறது. முன்னாடியே போட்டுருவோங்க.
5 லிட்டருண்ணே. 508 ரூபா. ஸ்கேனர் கொடுக்கணே. அவ்வளோதாங்க, பெட்ரோல் போட்டாச்சு, பே பண்ணியாச்சு. டேங்க் ஆஃப் டேங்க்கு மேலே வந்துருச்சு. ஜம்முன்னு போயிட்டே இருக்க வேண்டியதாங்க. நல்லா விடிஞ்சிருச்சு வேறு. சூப்பர் 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 சூப்பருங்க. இப்போ தான் நல்லா ஹாப்பியாக இருக்குது. எங்கடா பெட்ரோல் பங்க் இல்லாமல் போச்சுன்னா போச்சேன்னு சொல்லி பயந்தேன். ஈக்கு வந்துருச்சுங்க, அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. இன்னும் நமக்கு பார்த்தீங்கன்னா 190 கிலோமீட்டர் இருக்குது நம்ம ஏற்காட்டுக்கு. 9:34 போய் சேருவோன்னு போட்டிருக்கு. நம்ம அந்தான்னு சொல்லி மீட்லாம் பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு போகிறதுக்கு 10 மணி மேலே ஆயிருங்க. அதான் டைமிங்கு. அப்படி தான் பிளான் பண்ணி போகிறோம். அப்படியே ஃபுல்லாக ஜம்முன்னு விடிஞ்சிருச்சுங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6 மணிங்க. நல்லா ஜில்லுன்னு ரைடு என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். சூப்பராக இருக்குது, செம்ம ப்ளசண்ட்டாக இருக்குங்க. அப்படியே மனசு லேசாக ஆயிடுச்சுங்க. ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கு. ஸோ இப்போ அந்த ரைடை எடுத்து நம்ம அப்படியே இந்த பைக் வியூவில் வந்து உட்கார்றப்ப இருக்கிற ஒரு சுகம் எங்கேயுமே வராதுங்க. அப்படியே மனசு லேசாகிடுச்சு. ஜாலியாக ட்ரிப்பை என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டுருக்கீங்க. நமக்கு ரைட் சைடில் சூரியன் நல்லா சுல்லுன்னு அடிக்குதுங்க, பளிச்சுன்னு. பார்க்குறதுக்கே வியூ செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்கள், பளிச்சுன்னு இருக்கா. அந்த சூரியன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே லெஃப்ட்டில் இருக்க மலை மேலே பட்டு அந்த மலையே அப்படியே மின்னுதுங்க அந்த பாறையில் பட்டு. நல்லாயிருக்கு வியூ. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் டீ பிரேக் எடுக்கலான் இருக்கேன். நம்ம வண்டி எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் கிட்ட ஆக போகுது. லைட்டாக ஒரு டீ பிரேக் எடுத்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பைபாஸில் எந்த இடத்துல பேக்கரி கொஞ்சம் தனியாக நல்லாயிருக்கும் அங்கே உட்காந்து நம்ம ஒரு டீ அடிச்சிருவோங்க. சூடாக நல்லா எனர்ஜெட்டிக்காக ஆயிரும். இந்த ரோடு எப்படி நேராக அந்த மலைக்கு போகுது பார்த்தீங்களா, அந்த மலையிலேருந்து கொஞ்சம் அப்படியே நடுவில் வழி விட்டு அப்படியே போய் கிராஸ் ஆகி போகுதுங்க. அப்படியே பாறையை குறைஞ்சி தாங்க போட்டிருக்காங்க. 2 சைடுமே நல்லாவே தெரியுது. இந்த ரோடே அப்படி தான் போட்டிருக்கு. சூப்பரில் அக்கா. அப்படியே வெயில் மீஞ்சில் படுறப்ப ஒரு புத்துணர்ச்சி வருதுங்க. இதோட ஒரு டீ அடித்தோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், மயிலை ரோட்டில் நிற்கிதுங்க. சூப்பரில். இது பெண் மயில். நல்லா ரோட்டில் நின்று எப்படி அழகாக அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா. அது தோகை விரிச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அப்படியே இந்த மலை பளிச்சுன்னு தெரியுதுங்க. அந்த மஞ்சள் கலரில் சூரியன் பட்டு நம்ம நிழலும் நல்லாவே தெரியுது. உங்களுக்கு கேமராவில் தெரியுதான்னு தெரியல, நல்லா தெரியுது நிழலே. சூப்பர் சூப்பர் சூப்பர். யூடிஆர் ஸ்குவாட் நம்மளோட ரைடில் ஃபஸ்ட்டு டோலு. நம்ம எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா டோலை ஃபுல்லாக எண்ணுவோம். நம்மளோட ரைடை ரெகுலராக பார்க்குற எல்லாருக்குமே தெரியும், நம்ம எப்போயுமே டோல் ஃபுல்லாக எண்ணுவோம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு டோல். இன்னும் எத்தனை டோல் இருக்குதுன்னு தெரியல. இந்த டோல் தாண்டினவனே ஒரு இடத்துல நின்று காஃபி குடிச்சிடலாங்க. சாரி, காஃபியோ டீயோ ஏதோ ஒன்று குடிச்சிருவோங்க. ஃபஸ்ட்டு இருக்கான்னு பார்க்கணும் காஃபி ஷாப். இங்கே எனக்குள்ளே ஒன்று இருக்குது, இங்கே உட்காந்தே குடிச்சிருவோங்க. ஓகே, ஜம்முன்னு இங்கே உட்காந்து ஒரு டீ அடிச்சுட்டு அப்படியே போகலாங்க. நம்ம இனிங்காஞ்சலில் போட்டு அப்படியே வெயிலுக்கு எது மின்னுது பாருங்களேன், அடிக்கிற வெயிலுக்கு அதுக்கும். டீ சொல்லிட்டேன், இங்கே டீயை வாங்கிட்டு அப்படியே உட்காந்துருவோம். டீ வாங்கியாச்சுங்க. வாங்கிட்டு போய் நம்ம செல்லக்குட்டியில் பக்கத்துலேயே உட்காந்து குடிப்போம். அப்பா இப்போ பாருங்களேன், இந்த டீக்கு ஆப்போசிட்டில் அப்படியே அந்த வெயில் செம்மையாக இருக்குங்க. வெயிலுக்கு கேமராவே தெரில ஒன்றும். ஆகா செம்மையாக இருக்குங்க டீ. உண்மையிலே சொல்லணும்னு சொல்லலை, உண்மையிலே நல்லாயிருக்கு. செல்லக்குட்டி பக்கத்தில் நிற்கிறான் நான் ஜம்முன்னு. இங்கே எனக்குள்ளே ஒரு டீ அடிச்சுட்டு நம்ம கிளம்பிட்டோங்க. ஸ்டோரி போடுறேன்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் லேட் ஆகிட்டேன். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 6:46ங்க. நம்ம இன்னும் 3 மணி நேரம் 5 நிமிஷம் இருக்குது நம்ம ஏற்காட்டுக்கு. இந்த அழகான சன்ரைஸ்லேருந்து அப்படி கிளம்பிட்டோங்க. இந்த பைபாஸே சூப்பராக இருக்குது. ஆப்போசிட்லேயே ரொம்ப நேரமாக வெயில் மூஞ்சிலே அடிச்சுக்கிட்டு இருக்கா. நல்ல வேளை நான் பிளாக் வைசர் போட்டிருக்கனால ஒன்றும் தெரியல. ஒயிட்லாம் போட்டிருந்தேன்னா ரொம்ப சிரமங்க. அப்படியே ஸ்மூத்தாக க்ரூஸ் பண்ணி போயிட்டே இருக்கோம். கரூருக்கு பார்த்திங்கன்னா 7 கிலோமீட்ரு, சேலத்துக்கு 102 கிலோமீட்டர் இருக்குங்க. நம்ம கரூர் தாண்டி நாமக்கல்லில் போய் நம்ம ப்ரோவை மீட் பண்ணணும். அங்கே ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அப்படியே ஜம்முன்னு நம்ம சேலத்தை நோக்கி கிளம்புவோங்க. அங்கேருந்து ஏற்காடு ஜாலியாக சுற்றி பார்க்கலாம், மனமாக சுற்றி பார்க்கலாங்க. ஏதோ ஒரு ஆறுங்க, ஆறுக்கு மேலே நம்ம போயிட்டுருக்கோம். தண்ணி போகுது, நல்லாயிருக்கு, நல்லா ஜில்லுன்னு தண்ணி போகுதுங்க. ஆக்சுவலாக கரூர்கிட்டே நெருங்கிட்டோம்.
கரூருக்குள்ளே தான் எனக்கு தெரிஞ்சு போயிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் கரூர் அவுட்ரு போயிட்டு அப்படியே நாமக்கல் பிடிச்சி போயிடலாங்க ஜல்லுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரூர் வந்துட்டோங்க. கரூரோட பாலத்தில் தான் போயிட்டுருக்கோம். லெஃப்ட் ரைட்டு பார்த்தீங்களா ஃபுல்லாக அப்படின்னு டவுனு வீடுகளாக இருக்கா. நல்லா பெரிய ஊர் தான் போலங்க கரூர். இங்கே பாருங்கள் பில்டிங்ஸ்லாம் நல்லா ஹைட்டாக சூப்பராக இருக்குது. நல்லா டென்ஸாக இருக்குது ஊரே. நம்ம கரூர் டவுனுக்குள்ளே போகணும்னா இந்த பாலத்துலேருந்து லெஃப்ட் எடுக்கணும். சேலத்துக்கு நேராக 100 கிலோமீட்டருங்க. கரூர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. எல்லாமே புதுசாக இருக்குது. அதாவது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி உருவான ஊர் மாதிரியே தெரில. எல்லாமே லேட்டஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ நீட்டாக ஒரு கடைகள்லேருந்து ஒவ்வொரு ஏரியா ஒவ்வொரு வீடுகள் முதற்கொண்டு எல்லாமே பார்த்திங்கன்னா கரூரில் நீட்டாக இருக்குங்க. நல்லா டீசெண்டாக நீட்டாக க்ளீனாக கிட்டத்தட்ட ஒரு ஃபாரின் ரேஞ்சுக்கு ஈக்குவலாக இருக்குங்க. உண்மையிலே கரூர் சூப்பராக இருக்குது. ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். பார்க்குறோம்ல இன்னும் ஊருக்குள்ளே போனால் எப்படி இருக்குன்னு தெரில. பட் இந்த பைபாஸில் பார்க்குறப்ப அவ்வளோ நீட்டாக அவ்வளோ சூப்பராக இருக்குங்க கரூர். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வேலாயுதம் பாளையம் அப்படின்ற ஊரில் தான் இங்கே போயிட்டுருக்கோம். அந்த ஊருக்கு மேலே லெஃப்ட்டில் ஒரு மலை தெரியுது. இந்த மலையில் ஒரு கோயில் இருக்குது. என்ன கோயில் எதுன்னு தெரியலங்க. உங்களுக்கு தெரிஞ்சால் அந்த ஊரில் இருந்து நம்ம வீடியோ யாரும் பார்க்குறீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கோயில் என்ன கோயில்னு சொல்லி. நல்லா மலைக்கோட்டையில் மேலே இருக்குங்க. சூப்பராக இருக்குது. படியும் தெரியுது. நல்லா இருக்குது கோயில். பிரம்மாண்டமாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இந்த வேலாயுதம் பாளையம் அப்படின்ற ஊரில் யார் இருந்தீங்கன்னா நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட்ஸை சொல்லுங்கள் எந்த கோயில்னு. இன்னும் நம்ம நாமக்கலுக்கு 23 கிலோமீட்டர் இருக்குங்க. இங்கே பாருங்கள் ஒரு ஆற்று பாலத்து மேலே போயிட்டுருக்கோம். தண்ணி சூப்பராக போகுதுங்க. எல்லா சைடுமே மழை பெஞ்சிருக்கனால தண்ணி அடித்து பட்டைகளே போய் போயிட்டுருக்கு. ஃபுல்லாக ஆறு ஃபுல்லாக போலேனா கூட அந்த ஓரத்தில் எவ்வளோ தண்ணி போகுது பாருங்கள். இறங்கி குளித்தா சூப்பராக இருக்கும். ஆனால் பட்டாம்பூச்சியாக பறக்குதுங்க எல்லா ஏரியாவிலையுமே. ஏன் இந்த மாதிரி பட்டாம்பூச்சி அநியாயத்துக்கு பறக்குன்னு தெரில. டம்முன்னு வந்து ஹெல்மெட்லேயும் கேமராலேயும் அடிக்குது. கீழே தண்ணி மேலே பாலம். அதுக்கு மேலே நம்ம இன்னைக்கு ஜலக்குட்டி சூப்பராக இருக்குல்ல. நாமக்கல் 20 கிலோமீட்டருங்க. நம்ம ஃப்ரெண்டு வந்து நாமக்கல் வந்துட்டா அப்படி. ஸோ அங்கேக்குள்ளே முதலைப்பட்டியா அப்படின்ற ஒரு இடத்துல வந்து நான் வந்துட்டு எனக்கு மேப் அனுப்பிச்சி விடுங்கன்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ நம்மளும் அங்கே ரீச் ஆகணுங்க. நாமக்கல் போகிறதுக்குள்ளே 3 டேக் டைவர்ஸ் எடுத்துட்டேங்க. அங்கங்கே ரோடு வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. பாலங்கள் கட்டுறாங்க போல். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரைடோட 2வது டோல் வந்துட்டோங்க. இது வந்து நாமக்கலுக்கு முன்னாடி இருக்க டோலு. இந்த டோலை கிராஸ் பண்ணி நம்ம அப்படியே நாமக்கலுக்குள்ளே போகாமல் அப்படியே பைபாஸ் போகணுங்க சேலம் போகிற வழியில். இந்த டோல்கட்டு பேர் நம்ம போட்டிருக்கு. ஐயோ வாய்க்கில் வரலையே. ராசமபாளையம் டோல்கட்டுங்க அது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நாமக்கல் ரீச் ஆகிட்டோங்க. இந்த ரைட் சைடில் போனால் நாமக்கல் டவுனு. பட் இப்போ நம்ம பைபாஸ்லேயே வந்து போனால் நம்ம சேலம் போயிடலாங்க. இன்னும் நமக்கு 83 கிலோமீட்டருக்கு ஏற்காடுக்கு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7:54. 8 மணிக்கு தான் நாமக்கல் வரதா பிளானு. ஸோ 8 மணிக்கு நாமக்கல் ரீச் ஆகிட்டோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஃப்ரெண்டு ஜஸ்வின் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்கில் வெயிட் பண்ணுறோம். அப்படி வீட்டிலேருந்து இப்போ வரையும் நம்ம செல்லக்குட்டி 120 கிலோமீட்டர் ஓடிடுச்சுங்க ஜம்முன்னு. இதுதாங்க முதலைப்பட்டி வந்துட்டோம். ஃப்ரெண்டு வந்து எங்கே வெயிட் பண்ணுறான்னு தெரியலையே. சரி இங்கேருந்து ஃபோன் அடிச்சுருவோங்க. ப்ரோ எங்கே இருக்க? வந்துட்டேன். அந்த முதலைப்பட்டின்னு போட்டிருக்க பஸ் ஸ்டாப்பில். இந்த லாரிக்கு பின்னாடி ஒரு நிழல் இருக்கு. அங்கே போய் நிற்போங்க. அப்படி நிழலுக்கு வந்துட்டோம். நம்ம ஃப்ரெண்டு நமக்கு பின்னாடி தான் நிற்கிற. அப்படி ஒரு நிழலில் பைக்கை போட்டு நிற்கிற. அப்படி அவர் வரட்டும். அவர் கூட அப்படியே மீட்டிங்கை போட்டு அப்படியே நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்ணுங்க ஃபஸ்ட்டு. அதான் பிளானு. பாருங்கள் பக்காவாக ரைடராக மாறிட்டார் நம்ம ஜஸ்வின் ப்ரோ. கிட்டத்தட்ட 2 வருஷம் இருக்குமா பார்த்து. கூடவே இருக்கும். ரொம்ப வருஷம் ஆச்சு ப்ரோவை பார்த்து. நல்லா இருக்கியா ப்ரோ? நல்லா இருக்கேன். இதுக்கப்புறம் அப்படியே நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அப்படியே கிளம்புவோம். ஓகேங்க நம்ம ஃப்ரெண்டை மீட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் அப்படியே நம்ம நல்ல ஹோட்டல் ப்ரோ ஃபாலோ பண்ணி நான் ஹோட்டல் பார்த்து நிப்பாட்டுறேன். நம்மளை ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கிறேன். ஹோட்டல் பார்த்து நிப்பாட்டிட்டு நம்ம ஜம்முன்னு அப்படியே பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்லாங்க. எந்த ஹோட்டலில் சாப்பிட்லான்னு டவுட்டாக இருக்குங்க. இந்த சைடு நமக்குலாம் சுத்தமாக ஐடியா கிடையாதா. ஸோ ஏதாச்சும் ஒரு ஹோட்டலில் நிப்பாட்டுவோம். வேறு வழி. இங்கே சாப்பிட்ருவோமா? ஓகே இங்கே சாப்பிட்ருவோம். இங்கே நல்லா இருக்குது. இங்கே ஒரு ஸ்டாப்பிங்கை போட்டு ஜம்முன்னு சாப்பிட்றலாங்க. பைக்கில் நிப்பாட்டுறதுக்கு எப்படி இடம்னு தெரில. பரவாயில்ல பார்த்துக்கலாம் விடுங்க. நம்ம பைக்கு நம்ம இப்படி தான் நிப்பாட்டுவோம். நம்ம ப்ரோ வந்து ப்ரெஷர்னால சங்கடப்படுறாங்க. ஓகேங்க அப்படியே சாப்பிட வந்துட்டோம். நான் ஒரு தோசை ஆர்டர் பண்ணிங்க ப்ரோ. நீங்கள் என்ன பண்ணீங்க? இட்லி, ஒரு உளுந்த வடை, ஒரு தோசை. அவ்வளோதாங்க. இந்த ஹோட்டலில் சாப்பிட்டோம். ஓரளவு டீசெண்டாக தான் இருந்துச்சு. இப்போ நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோங்க. இன்னும் நம்ம ஏற்காடுக்கு எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னா இருங்க மாட்டினா தான் நமக்கு தெரியும்.
ஏற்காடுக்கு எத்தனை கிலோமீட்டர் இருக்குது? 74 கிலோமீட்டர் இருக்குங்க. 1 மணி நேரம் 46 நிமிஷம் காமிக்குது. 10:22க்கு நம்ம ஏற்காடு போய் சேருவோம்னு சொல்லி கூகுள் சொல்லுது. பார்ப்போம். உண்மையிலே ரைடு நல்ல ஒரு குட் வைப்பில் தாங்க போகுது. ஏன்னா நல்லா வெயில் அடிக்குது. இன்னொன்று என்னென்னா, முந்தா நேற்றுலாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி க்ளவுடி கிளைமேட்டாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே வெயில் அடிக்குது. ஸோ அதுவே எங்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயந்தான். என்னங்க, காலேஜ் சூப்பராக இருக்குது. செல்வம் அட்டானமஸ் காலேஜுங்க. காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, A கிரேடு பை NAAC. என்ட்ரன்ஸே செம்மையாக இருக்குல்ல. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 80 தாங்க க்ரூஸ் பண்ணுறேன். 80 தாண்டவே இல்லை. நமக்கு முன்னாடி ஒரு மலை இருக்குது. அந்த மலைக்கு மேலே ஒரு கோவில் இருக்குங்க. இது எந்த ஊருன்னா இருங்க மேப்பில் பார்க்குறேன். ஆனைமலைப்பட்டிக்கு முன்னாடிங்க இந்த மலை இருக்குது. மேலே ஒரு கோயில் இருக்குது. இது கோயிலுக்கு பேர் என்னன்னு தெரில. இந்த ஊர்லேருந்து யாரும் நம்ம சேனலில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மக்களை இந்த சர்வீஸ் ரோடு எடுத்து போக சொல்லுது. ஏன் தெரியவில்லை, என்ன காரணம்னு புரியவில்லை. வேறு எதுவும் ரூட்டா இல்லை என்னன்னு ஒன்றும் புரியலைங்க. இந்த சர்வீஸ் ரோடு எடுத்து போக சொல்லுது மேப்பு. பைபாஸில் தான் போகணும் சேலம் வரைக்கும். பட் என்னன்னு தெரில. திருப்பி போய் இந்த பைபாஸில் தானே ஜாயிண்ட் ஆகுது. சரி, ஓகே. இந்த மேப் நம்மளை முட்டாளாக்கிடுச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம் வாங்க. என்னங்க இது டெக் டைவர்ஷன் சொல்லி நம்மளை போட்டு உசுரை வாங்குது. இந்த ரோடு வேலையெல்லாம் எப்போதையும் முடிப்பாங்கன்னே தெரில. எல்லா சைடுமே டெக் டைவர்ஷனுங்க. இங்கே பாருங்கள், நமக்கு முன்னாடி ஒரு மலை செம்மையாக தெரியுது. குன்று மாதிரி நல்லா அங்கங்கே பள்ளத்தாக்கு நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கே வியூவு. இன்னும் நமக்கு பார்த்தீங்கன்னா 37 கிலோமீட்டர் இருக்குங்க நம்ம ஏற்காடு டெஸ்டினேஷனுக்கு. நம்ம கிட்டத்தட்ட சேலத்துக்கிட்ட வந்துட்டோம். பட் ஆனால் வந்து எந்த மலைன்னு தெரில. நமக்கு முன்னாடி ஏகப்பட்ட மலை இருக்குது. எந்த மலை ஏற்காடு மலைன்னு தெரிலங்க. ரொம்ப ஆர்வமாக இருக்குது ஏற்காடு போகிறதுக்கு. இங்கே பாருங்கள், நமக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான மலைன்னு. மழை பெஞ்சனால லைட்டாக தண்ணியோட அந்த ஒரு ரிஃப்ளெக்ஷன் தெரியுதுங்க. நல்லா இருக்குது மலை பார்க்குறதுக்கே. சேலத்துக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது சுற்றி மலையாக இருக்குங்க. அதாவது குன்றுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்குது மலை. பாறைகள் நிறைஞ்ச மலை மாதிரி இருக்குது. ஐ திங்க் நாங்கள் வந்து சேலத்துக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோங்க. பைபாஸாக தான் போயிட்டுருக்கோம். பட் சேலம் சிட்டிக்குள்ளே வந்துட்டோம், நல்லாவே தெரியுது. இங்கே பாருங்கள், இந்த ஹைவேஸ் எவ்வளோ சூப்பராக வளைஞ்சு வருதுங்க. நான் கூட நேராக போகணும்னு நினச்சா வளைஞ்சு வருதுங்க. லெஃப்டில் போனால் மேட்டூர் டேமு, ரைட்டில் போனால் சென்னை, நேராக போனால் சேலம் மாநகரம். சேலம் டவுனுக்குள்ளே போய் தான் ஏற்காடு மலை ஏறுமா சரியாக தெரிலங்க. ஃபஸ்ட் டைம்னால நமக்கு ஒன்றும் அப்படி புரிய மாட்டேங்குது. சேலம் சிட்டி நல்லா இருக்குங்க. சேலம்னாலே எனக்கு பிடிக்கும், என்னன்னு தெரில. அது ஸ்டீல் சிட்டின்னு வேறு சொல்லுவாங்கள்ல சேலத்தை. ஸோ அதனால என்னன்னு தெரில, ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம சேலம் சிட்டிக்குள்ளே போயிட்டுருக்கோம். 33 கிலோமீட்டர் இருக்குங்க ஏற்காடு நம்ம டெஸ்டினேஷனுக்கு. 1 மணி நேரம் காமிக்கிது. அப்போ சேலத்தில் இருக்கவங்கெல்லாம் 1 மணி நேரத்தில் ஜம்முன்னு ஏற்காடு போயிட்டு வந்துடுவாங்க. நாங்கள் எப்படி திண்டுக்கல்லேருந்து சிறுமலை போகிறோம். இப்போ இந்த லெஃப்ட்டில் எடுக்க சொல்லுதுங்க நம்மளை. சேலம் சிட்டி நம்மளை அப்படின்ட்டு மண்டை காய விடுது. ஏன்னா யாருமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக இண்டிகேட்டர் போட்டு திரும்ப மாட்றாங்க, ரூல்ஸை ஃபாலோ பண்ண மாட்றாங்க. எல்லாருமே சல்லுன்னு உள்ளே வர்றாங்க. ஸோ ஆட்டோ வேறு ஆப்போசிட்டில் நின்றுக்கிட்டு இங்கே போட்டிருக்கு பாருங்கள், ஏற்காடு நேராக போகணுன்னு சொல்லி. மேப்பும் இந்த ஃப்ளைஓவர் எடுக்க சொல்லியிருக்கு. ஸோ இங்கேருந்து ஏற்காடு பார்த்திங்கன்னா 29 கிலோமீட்டருங்க. வேறு லெவல். மலையே போய் என்ஜாய் பண்ணுறோம். சேலத்தில் இப்படி ஒரு மலையா அப்படின்ற மாதிரி எனக்கு உண்மையிலே ஆச்சரியமாக இருக்குங்க. இப்போ நம்ம ஏரியா சைடுன்னு பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், திண்டுக்கல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா மலைகளை ஒட்டி தான் இருக்கும். ஃபுல் அந்த தேனி, கேரளா இந்த மாதிரி ஏரியா மலையில் ஒட்டி தான் இருக்குமா. பட் சேலம் வந்து பார்த்திங்கன்னா சென்டர் ஆஃப் தமிழ்நாட்டில் இருக்குது கிட்டத்தட்ட. ஸோ வந்து அப்படி இருக்கும்போது அந்த இதுக்கு நடுவில் இப்படி ஒரு மலையா அப்படின்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியப்பட வைக்குதுங்க. இங்கே லெஃப்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் ஜெயில் அப்படின்னு போட்டிருக்குங்க. சென்ட்ரல் ஜெயிலாக மத்திய ஜெயில் அப்படின்னு போட்டிருக்கு. இங்கே பெட்ரோல் அடிக்கலாம். ஃப்ரெண்டு பெட்ரோல் போடணும்னு சொன்னார், நம்மளும் போடலாமான்னு தெரியல. சரி ஓகேங்க, ஒரு 5 லிட்டர் போட்டு விட்ருவோம். ஓகேங்க, நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியதான். யாரும் பிடிச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டயர் ப்ரெஷர் நம்ம கரெக்டாக வச்சாச்சு. பின்னாடி 40, ஃப்ரண்ட்டில் 30 வச்சுருக்கேன். ஹில்ஸ் ஏற போகிறோம்ல. டேங்க்கு கிட்டத்தட்ட ஃபுல்லாக இருக்குது. டயரில் ஏரும் ஃபுல்லாக இருக்குது. ஜம்முன்னு போக வேண்டியதாங்க. இன்னும் 26 கிலோமீட்டர் இருக்குங்க நம்ம ஏற்காடுக்கு. லெஃப்ட்டில் 22 கிலோமீட்டருங்க ஏற்காடு. அப்படியே ஆரம்பத்தில் எப்படி வரவே இருக்குது பாருங்கள், மான்குட்டி வச்சு சூப்பராக. இங்கே அடிவாரத்தில் வந்து நம்ம செக் போஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே நின்றுட்டு கொஞ்சம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு மலை ஏற ஆரம்பிக்கலாங்க. ஏற்காடு மலை ஏற ஆரம்பிச்சுட்டோங்க. இப்படியே ஏறணும் ஏற்காடு மலை.
யூடிஆர் ஸ்குவாட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் வீட்டிலேருந்து ஏற்காடு அடிவாரத்துக்கு வந்துட்டோம். இதோட இந்த வீடியோ இங்கே முடிச்சுக்கிறேன். ஏன்னா லென்த் எப்படி வருதுன்னு தெரில. ஸோ இந்த வீடியோ இங்கே முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எபிசோட் 2ல் நம்ம மலை ஏறுறது, அங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதெல்லாம் பார்க்கலாம் மக்களே. வெயிட் பண்ணி பாருங்கள், நாளைக்கு எபிசோட் 2 வந்துடும்.